சிங்கப்பூருக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தாங்க. சிங்கப்பூருக்கு சொற்பொழிவுக்கு போயிட்டு வரிசையில் நிப்போல ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு, போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு நிப்போம்ல. நாங்கள் ஒரு 20 பேர் வரிசையில் நிற்கிறோம். அங்கிருந்து ஒருத்தர் வந்தார். வந்து அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் கொடுப்பாங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட போர்டிங் பாஸ் கொடுனார். அந்த ஜெராக்ஸை கொடுத்து, பிரிண்ட் அவுட்டை கொடுத்து, அந்த பொண்ணு சொல்லிச்சு வரிசையில் வாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வரிசை முறையை பின்பற்றுவார்கள். யாரா இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் இனி யாரா வேணா வரிசையில வாங்கன்னு அந்த பொண்ணு. இவர் சொன்ன, ஏய் நான் யார் தெரியுமா? நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்க? நீங்க தான் அந்த பொண்ணு, நீங்க அந்த இடத்துல வேலை செய்யறீங்க. 20 பேர் வரிசையில நிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து, ஏய் நான் யார் தெரியுமா என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்ல, அவ்வளவு நல்லவங்களாமா? பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுது, பவர்ல இருக்க ஆள் மாதிரி தெரியுது. சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றது? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரிய சாதாரண ஆள்னா வரிசையில வான்னு சொல்லலாம். அவர் ஏதோ ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற மாதிரி, அவர் நினைச்சா என்னை வேலை விட்டு தூக்கலாம். அப்படி இடத்துல, ஏய் நான் யார் தெரியுமா? அந்த பொண்ணு சொல்லி, சார் யாரா இருந்தா என்ன வரிசையில, ஏய் நான் யார் தெரியுமா? சார் நீங்க யாரா இருந்தா என்ன சார், கொஞ்சம் வரிசையில வாங்க சார். நான் யார் தெரியுமா? நான் அந்த பொண்ணையே பார்த்துருக்கேன். மிஞ்சி போன 22, 23 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு மைக்ல சொல்லிச்சு, நண்பர்களே, அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல சொல்லிச்சு, நான் தமிழ்ல சொல்றேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல, நண்பர்களே, என்னிடம் ஒருவர் வந்து நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா என்று கேட்கிறார். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அவர் யார் என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்தவும். எல்லாம் சிரிச்சாங்களா? வரிசையில் நின்னவங்களா? அவர் கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணாரு? கையில இருந்த பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, அதை கிழிச்சு அந்த பொண்ணு தலையில போட்டார். எவ்வளவு அவமானமா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வேலையில இருக்கேன், ஒரு ஏர்போர்ட்ல, எல்லாருக்கும் முன்னாடி என் தலையில ஒருத்தன் குப்பை போட்ட கோபம் வருமா வராதா? கிழிச்சு அந்த பொண்ணு தலையில போட்டார். நான் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஒவ்வொரு பேப்பரா பொறுமையா எடுத்துட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு அவர்கிட்ட அந்த பேப்பரை நீட்டி, குப்பையை குப்பை தொட்டியில் போடாததற்கு $100 ஃபைன் கட்டவும். அவருக்கு முகம்லாம் மாறிடுச்சு. கொல்ல போறேன் ஒன்னாரு. அதையாவது வரிசையில வந்து பண்ணுங்களேன் சார், அதுக்காவது வரிசையில வாங்க போங்க. என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை கையாளுதல்னு ஒண்ணு இருக்கு. சூழ்நிலைகளை கையாளுதல். யார் எப்ப துரோகியா மாறுவான்னு தெரியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப சூரபத்மன் ஏன் அழிஞ்சு போனா? ஈகோவால் அழிஞ்சு போனா. தடுத்தது மானம் ஒன்றே. அப்புறம் முருகப்பெருமானுடைய கருணையால அவனுக்கு வாழ்க்கை வந்துச்சு, அது வேற விஷயம். ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கட்டும். ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். முருக பக்தர்களாக இருந்தால், பிரம்மனா இருந்தாலும் சரி, சூரபத்மனா இருந்தாலும் சரி, என்ன இருந்துச்சு மனசுக்குள்ள? நான் என்கிற ஆணவம் இருந்தது. அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் முருகப்பெருமானை அருளை நாம் எதிர்பார்க்க முடியாது.